முதல்வருக்கு எதிராக தனி தீர்மானம், கொரோனா தடுப்பு ஒத்திகை. நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. அரசிதழில் வெளியிட்டவுடன் அமலுக்கு வரும். ஆன்லைனில் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களில் ஈடுபட்டால் 3 மாதம் சிறை அல்லது 5000 அபராதம். விளையாட்டுகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் 3 ஆண்டுகள் சிறை. ஆன்லைன் சூதாட்ட செயலியை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். ஆளுநர் செயல்பாட்டிற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம், குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ராஜ்பவனை ஆளுநர் RN ரவி அரசியல் பவனாக மாற்றி வருவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரசியல் நோக்கோடு இடையூறு தந்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம், சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக. ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி தீர்மானம் கொண்டுவர இடதுசாரிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டவை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக பாமகவும் தீர்மானத்திற்கு வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் அரசு நிதியை ஆளுநருக்கு வழங்கியது விதிமீறல் நடந்திருக்கிறது. பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு, பொதுக்குழு வழக்கு நிலுவையில் இருப்பதால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என OPS தரப்பு வாதம். அம்பாசமுத்திரத்தில் கைதிகளின் பல்லை பிடுங்கிய விவகாரம், அமுதா IAS-இன் விசாரணையை புறக்கணிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் அறிவிப்பு. மத்திய மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் கொரோனா பரவல், மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளனவா என்பதை கண்டறிய ஒத்திகை. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இளைஞர் கொலையை கண்டித்து நடைபெற்ற பந்தில் வன்முறை. பேருந்துகள் மீது கல்வீச்சு, கடைகள் சூறையாடல்.